மகாபாரதத்தின் 13வது அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போவது அரண்மனை சுகங்களை விட்டுவிட்டு பாண்டவர்கள் தங்கள் வனவாசத்தை தொடங்கிய தருணம். சோதனைகளுக்கு நடுவிலும் அவர்கள் தர்மத்தை கைவிடாத கதை இது. ஹஸ்தினாபுரத்தின் மக்கள் தங்கள் அன்பிற்குரிய அரசர்களை பிரிய மனமில்லாமல் அவர்கள் பின்னாலேயே நடக்கிறார்கள். எங்களையும் உங்களுடனேயே அழைத்துச் செல்லுங்கள் என்று அவர்கள் கதறுகிறார்கள். அந்த முதல் இரவு மிகவும் கடினமானது. மெத்தையில் உறங்கிய அவர்கள் இப்போது வெறும் தரையில் மரங்களின் நிழலில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களின் உறுதி குலையவில்லை. காமியக வனம் நோக்கி அவர்கள் செல்கிறார்கள். காடு அவர்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆனால் அதன் சவால்கள் இன்னும் அவர்களுக்கு தெரியாது. 12 ஆண்டுகள் இங்கேதான் அவர்கள் கழிக்க வேண்டும். தர்மர் கவலையில் ஆழ்கிறார். தங்களை நம்பி வந்த முனிவர்களுக்கும் மக்களுக்கும் உணவு அளிக்க வழியில்லையே என்று அவர் வருந்துகிறார். ஒரு அரசனின் தர்மம் பசித்தவர்களுக்கு உணவளிப்பதுதானே. அங்கே பல முனிவர்கள் தர்மரை சந்தித்து ஆறுதல் கூறுகிறார்கள். துன்பத்திலும் தர்மத்தை கடைபிடிப்பதே மேலானது என்று அவர்கள் போதிக்கிறார்கள். தர்மரின் மனம் தெளிவு பெறுகிறது. அவர்களின் குலகுரு தௌம்யர் ஒரு யோசனையை வழங்குகிறார். சூரிய பகவானை நோக்கி தவம் செய்யுங்கள், அவரே இந்த உலகிற்கு உணவளிப்பவர் என்று வழிகாட்டுகிறார். தர்மர் சூரியனை துதிக்கிறார். அதிகாலை பொழுதில் கங்கை கரையில் நின்றவாறு தர்மர் சூரிய பகவானை மனமுருகி வேண்டுகிறார். அவரது பக்தியும் வைராக்கியமும் அந்த வனத்தையே புனிதமாக்குகிறது. சூரிய பகவான் பிரசன்னமானார். அவரது ஒளி எங்கும் பரவியது. தர்மராஜா, உனது தர்மத்திற்காக நான் இந்த வரத்தை வழங்குகிறேன் என்று அவர் திருவாய் மலர்ந்தார். சூரிய பகவான் ஒரு செப்பு பாத்திரத்தை வழங்கினார். அதுதான் அட்சய பாத்திரம். திரௌபதி உண்டு முடிக்கும் வரை அந்த பாத்திரத்தில் உணவு குறையாமல் வந்து கொண்டே இருக்கும். இது ஒரு சாதாரண பாத்திரம் அல்ல, இது இறைவனின் கருணை. இனி பாண்டவர்கள் மற்றும் அவர்களை சார்ந்த எவரும் வனவாசத்தில் பசியால் வாட வேண்டியதில்லை. கவலை நீங்கியது. திரௌபதி மிகுந்த மகிழ்ச்சியுடன் அனைவருக்கும் உணவளிக்கிறாள். பாண்டவர்கள் முனிவர்களுடன் அமர்ந்து அருமருந்து போன்ற உணவை அருந்துகிறார்கள். வனம் இப்போது ஒரு இல்லமாக மாறுகிறது. வனவாசம் என்பது வெறும் தண்டனை அல்ல, அது ஒரு தவம் என்பதை அவர்கள் உணரத் தொடங்குகிறார்கள். ஆடம்பரங்கள் இல்லாத அந்த வாழ்க்கை அவர்களுக்கு புதிய பாடங்களை கற்பிக்கிறது. அரண்மனையில் இழந்த வலிமையை விட காட்டில் அவர்கள் பெறப்போகும் ஆன்மீக வலிமை பெரியது. வரப்போகும் பெரும் போருக்கு இதுவே அவர்களுக்கு பயிற்சியாக அமையப்போகிறது. அர்ஜுனன் சும்மா இருக்கவில்லை. தனது வில்வித்தையை மேலும் கூர்மையாக்கத் தொடங்குகிறான். புதிய அஸ்திரங்களைப் பெற அவன் தவம் செய்ய வேண்டிய காலம் நெருங்குகிறது. பீமன் தனது சகோதரர்களையும் திரௌபதியையும் பாதுகாக்க ஒரு மலையைப் போல நிற்கிறான். வனத்தில் உள்ள அசுரர்களிடமிருந்தும் தீயவர்களிடமிருந்தும் அவன் ஒரு கவசமாக திகழ்கிறான். நகுலனும் சகாதேவனும் இயற்கையோடு ஒன்றிப் போகிறார்கள். விலங்குகளின் மொழியையும் காட்டின் இரகசியங்களையும் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அவர்களின் அறிவு பெருகுகிறது. 13 ஆண்டுகள் என்பது ஒரு நீண்ட பயணம். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கும். ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் துணையாக நிற்கிறார்கள். இதுவே அவர்களின் பலம். ஹஸ்தினாபுரத்தில் திருதராஷ்டிரர் மன உளைச்சலில் இருக்கிறார். பாண்டவர்களை அனுப்பிய பிறகு அந்த நகரம் அதன் சோபையை இழந்ததாக அவர் உணர்கிறார். வெற்றி பெற்றும் அவர் நிம்மதியாக இல்லை. வாழ்க்கை இந்த ஆற்றைப் போல தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் என்பதை பாண்டவர்கள் மெல்ல புரிந்து கொள்கிறார்கள். அமைதி அங்கே குடிகொள்கிறது. தினமும் மாலை வேளையில் அவர்கள் இறைவனை துதிக்கிறார்கள். அவர்களின் கூட்டு பிரார்த்தனை அந்த வனத்தின் இருளை போக்குகிறது. நம்பிக்கை அவர்களின் இதயத்தில் சுடர்விடுகிறது. காலம் உருண்டோடுகிறது. காடு அதன் கோலத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. பாண்டவர்களின் வனவாசத்தின் முதல் அத்தியாயம் நிறைவடைகிறது. ஆனால் இன்னும் பல இரகசியங்கள் காத்திருக்கின்றன. ஒரு அரசன் காட்டில் இருந்தாலும் அரசனே என்பதை பாண்டவர்கள் நிரூபிக்கிறார்கள். அவர்களின் கௌரவம் அரண்மனையில் இல்லை, அவர்களின் தர்மத்தில்தான் இருக்கிறது. இதுவே இன்றைய பாடம். ஆனால் வனத்தில் அவர்களுக்கு ஆபத்துகளும் காத்திருக்கின்றன. சகுனியின் ஒற்றர்களும் வஞ்சகம் கொண்ட அசுரர்களும் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது என்ன? இறைவனின் அருள் இருக்கும் வரை எந்த சூழ்ச்சியும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. பாண்டவர்களின் பயணம் தொடர்கிறது. நீதி வெல்லும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இந்த அத்தியாயத்தை பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த அத்தியாயத்தில் அர்ஜுனனின் கடின தவமும் பாசுபதஸ்திரமும் நீதி மீண்டும் நிலைநாட்டப்படும் வரை மகாபாரதம் தொடரும். நன்றி.